இன்றைய வானிலை தகவல். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பெய்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல்வளி மண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு திசையின் காற்றும் மேற்கு திசையின் காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மே 1ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம், தருமபுரி, நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருப்பூர், நாமக்கல், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், பெரம்பலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மே 2ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மே 3ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், தருமபுரி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மே 4ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு மதுரை மாவட்டம் பெரையூர் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயகம்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கொடநாடு, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி AWS தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் PTO, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, சேலம் மாவட்டம் ஏற்காடு, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், நீலகிரி மாவட்டம் குன்னூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, நீலகிரி மாவட்டம் பர்லியார், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் சிவகாசி, தென்காசி மாவட்டம் சிவகிரி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், சேலம் மாவட்டம் ஓமலூர், புதுக்கோட்டை மாவட்டம் இலும்பூர், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, கடலூர் மாவட்டம் வேப்பூர், நீலகிரி மாவட்டம் ஆத்தார் எஸ்டேட், விழுப்புரம் மாவட்டம் வளத்தி, தேனி மாவட்டம் தேக்கடி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், விழுப்புரம் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர், கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, பெரம்பலூர் மாவட்டம் புதுவெட்டக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோட்டில் 39.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை.
குமரிக்கடல் பகுதிகள், கேரளா கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.